முழுவதிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் குருத்தோலைகளை ஏந்தி சில பாரம்பரிய சபைகளில் குருத்தோலைகளை பிடித்து இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆவிக்குரிய திருச்சபைகளிலே அதை நாம் விசேஷித்த ஞாயிறாக நாம் அனுசரித்து தேவனை நாம் மிகவும் அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த குருத்தோலை ஞாயிறு என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அறையப்படுவதற்கு 6 நாட்களுக்கு முன்பாக அந்த எருசலேமுக்குள்ளாக கழுதையின் மேல் ஏறி ஆண்டவர் பவனியாக செல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் என்ன செய்தார்களாம்? ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்து கர்த்தரை என்ன பண்ணார்களாம்? மகிமைப்படுத்தினார்கள். ஸோ இப்படி நாம ஆண்டவர் அந்த எருசலேமுக்குள்ளாக பவனியாக சென்றதை இந்த சிறப்பு ஞாயிறாக இன்றைக்கு உலகம் முழுவதிலும் குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை குருத்தோலை ஞாயிறுன்னு சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்னதான் வரும்? என்ன வரும்? சொல்லுங்களேன், பேசுங்க. என்ன வரும்? என்ன வரும்? கழுதை தான் ஞாபகத்துக்கு வரும், இல்லை? கழுதை. ஸோ ஒருவேளை இந்த நாம் ரொம்ப அற்பமாய் நினைக்கிற ஒரு மிருகம் என்னது? கழுதை. இல்லை, நம்ம திட்டும்போது கூட பிள்ளைங்களை என்ன பண்ணுவோம்? என்ன சொல்லி திட்டுவீங்க? இல்லை? ஸோ அதனால் ரொம்ப அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மிருகம் கழுதை. ஆனால் அந்த கழுதையின் மேலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி பவனி சென்ற அந்த நன்னாள் இந்த நாள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஞாயிற்றுக்கிழமை அந்த எருசலேமுக்குள்ள பவனியாக செல்லுகிறார். அதே வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொல்கதா மேட்டிலே கல்வாரி சிலுவையிலே இந்த உலகத்தின் பாவத்துக்காக தன்னை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து சோதரம் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை இந்த மனுக்குலத்தின் பாவத்துக்காக ஆண்டவர் சிந்த கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த குருத்தோலை ஞாயிறு தினத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்கள் உண்டு. ஒருவேளை கழுதையை மாத்திரம் தெரிந்தால் போதாது, இல்லை? ஸோ நமக்கு ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கழுதையின் மேலே ஆண்டவர் ஏறி போனார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேதத்தில் அதற்கு அநேக காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேல் பவனி போகிறதை குறித்து சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை மீட்பதற்கு மனு உருவெடுத்து அவர் இந்த பூமியிலே மனுஷ குமாரனாய் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே சகரியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார். அல்லேலூயா. இயேசு யாரு? ராஜாதி ராஜா. அல்லேலூயா. ஆமா, இந்த உலகத்தின் கண்களுக்கு ஒருவேளை அவைகள் புலப்படாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் அறிந்திருக்கணும், அவர் ஏதோ சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. அவர் இந்த மனுக்குலத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள
தேவன். அவர் ராஜாதி ராஜாவாக இந்த பூமியிலே அவர் வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க ஆட்சிலாம் 5 வருஷம், மிஞ்சி போனால் 10 வருஷம், அவ்வளோதான். ஆனால் நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசுவோ சதா காலமும் அரசாளுகிற ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அவர் பிறப்பதற்கு, இந்த பூமியிலே மனிதனை மீட்பதற்கு, மனு உருவெடுத்து வருவதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சகரியா தீர்க்கதரிசி எருசலேமிலே இயேசு ராஜா கழுதையின் மேலே ஏறி பவனியாய் வருவார் என்கிறத அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால வேதம் ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதல் அவருடைய உயிர்த்தெழுதல் வரை எல்லாமே நம்ம வாசிக்கும் போது ஏதோ அதெல்லாம் திடீரென்று நிகழ்ந்தவைகள் அல்ல. பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக முன்குறிக்கப்பட்டவைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஒருவேளை இந்த உலகத்தில் ஆளுகிற ராஜாக்கள், ஒருவேளை சில ராஜாக்கள் நல்லவங்க, பல ராஜாக்கள் கெட்டவங்க. ஆனால் நம்மை உண்டாக்கின ராஜாதி ராஜாவோ அவர் நல்லவராய், வல்லவராய், பெரியவராய், அவர் உயர்ந்தவராய் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கு. அவர் பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சகரியா சொல்லிடுறாரு, உன் ராஜா எப்படிப்பட்டவர்? அவர் ரட்சிக்கிறவர், அவர் தாழ்மையுள்ளவர், அவர் மரியின் மேலே ஏறி வருகிறவர் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். சரி, வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது அநேக இடங்கள்ல இந்த கழுதையை குறித்து பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நமக்கு தெரிஞ்சது, ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஏறின ஒரு கழுதையா இருக்கலாம். ஆனால் வேதாகமத்தில் பல இடங்களில் இந்த கழுதைகளை குறித்து எழுதப்பட்ட பல சத்தியங்களை நாம் வாசிக்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது இந்த கழுதைகளிலே பல வகை கழுதைகள் உண்டு. ஆமாம், கழுதைகள் எத்தனையோ வகையான ஏறக்குறைய 12 வகை என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். நம்ம சில கழுதைகளை குறித்து இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவேறு கழுதை, கோழிகை கழுதை, காட்டு கழுதை, இப்படி பல கழுதைகள் வேதத்தில் இடம் பெற்றிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த கழுதைகள் வேதாகமத்தில் பல இடங்களில் இடம் பெற்றிருக்கிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அந்த நாட்களில் ஆடு, மாடு, கழுதை இவைகள் மிக முக்கிய இடம் பெற்றவையாக அந்த நாட்களில் காணப்பட்ட, சொல்லப்போன மனிதர்களுடைய செல்வங்களில் ஒன்றாக இந்த மிருகங்கள் கருதப்பட்ட காலம் அந்த காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பணக்காரன் அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இருக்கும்? கண்டிப்பாக கழுதை இருக்கும், ஆடு இருக்கும், மாடு இருக்கும். ஸோ அதுதான் அவைகளுடைய சம்பத்தாக என்னப்பட்டதுங்க, எண்ணப்பட்டது. குறிப்பா இந்த கழுதைகளை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம் பாருங்க, பல விதங்களில் அந்த நாட்களில் மனிதனுக்கு அவைகள் உபயோகமான மிருகங்களாக காணப்பட்டது. நீங்க பார்த்தீங்கன்னா ஆண் கழுதைகளை பொதி சுமக்கவும், பெண் கழுதைகளை பயணம் செய்யவும் அந்த நாட்களில் மனிதர்கள் பயன்படுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண் கழுதைகளை என்ன செய்வாங்களா, பொதிகளை ஏற்றி செல்வதற்கு, சுமைகளை ஏற்றி செல்வதற்கு அவைகளை பயன்படுத்துவார்கள். ஆனால் பெண் கழுதைகளை மக்கள் பயணம் செய்வதற்கு அந்த நாட்கள் என்ன பண்ணுவாங்களா, பயன்படுத்துவார்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ட்ரெயினோ ஃப்ளைட்டோ பஸ்ஸோ, சொல்லப்போனால் இன்ஜின் பொருத்தப்பட்ட வாகனங்கள் அந்த நாட்களில் கிடையாது. இன்றைக்கும்
நீங்கள் சில வட மாநிலங்களில் போகும்போது அங்கே மக்கள் இன்றைக்கும் இந்த கழுதைகளை பொதி சுமக்கவும் பயணம் செய்யவும் பயன்படுத்துகிறதை நான் பீகார் உத்தரப்பிரதேஷ் போனப்போ பார்த்தேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால அந்த நாட்களில் இவைகள் மனிதர்களுடைய செல்வங்களிலே ஒன்றாகவும் மக்களுக்கு உபயோகமான ஒன்றாகவும் இந்த கழுதைகள் காணப்பட்டதை நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நீங்க என்னாகமத்தின் புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். என்னாகமம் 22:20. கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை யார் கண்டதா? கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. கழுதையை வழியிலே திருப்ப பீலேயாம் அதை அடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி, ஆமா, பீலேயாமின் காலை சுவரோடே நெருக்கிற்று. திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலகி வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலேயாமின் கீழ் படுத்துக் கொண்டது. பீலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அதை பீலேயாமை பார்த்து, நீ பாருங்க, அது கேக்குது, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பீலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பீலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலைகுனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடே வைப்பேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம இங்கே ஒரு கழுதையை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த கழுதை கோழிகை கழுதை. இந்த கழுதை என்ன கழுதை? கோழிகை கழுதை. அப்போ தீர்க்கதரிசியாகிய பீலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பாலாக் ராஜா அவனுக்கு பணம் கொடுத்து, இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வந்து சபிக்க வேண்டும், நீர் சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீர் ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆகவே நீர் வந்து அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பீலேயாம் என்ன செய்யறான்? அவன் அழைக்கின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பீலேயாம் போய் ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, போவாத அப்படின்ட்டார். ஆனா ராஜாவிடத்துல போய் அவர்கள் இந்த மாதிரி, பாலாக் ராஜாவே பீலேயாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு அவன் சொல்றான், இன்னும் நிறைய வெள்ளியும் பொன்னையும் கொடுக்குறேன், அவன் கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன், அவனை வர சொல் என்று சொல்லி மறுபடியும் ஆள் அனுப்பின போது இவன் மனம் மாறினவனாய் அப்போ தேவ சமூகத்தில் மறுபடியும் போய் கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொன்னார், போ அப்படின்ட்டார். ஏன்னா
இவன் உள்ளத்துல என்ன வந்துடுச்சு? வெள்ளியும் பொன்னையும் குறித்து இச்சை வந்து விட்டது. சரி போட்டோம், பார்த்துக்கலான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, போடான்றாரு. அப்போ இவன் வழியில போறான். போறப்போ கழுதையின் மேலே ஏறி, அந்த கோழிகை கழுதையின் மேலே ஏறி பிலேயாம் எங்க போயிட்டு இருக்கான்? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி போய் கொண்டிருக்கிறான். அப்போ போகும்போது தான் வழியில உருவின பட்டயத்தோடு கூட யார் நிற்கிறதா? தேவதூதன் நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யாருக்கு தெரியல? பிலேயாமுக்கு தெரியல, ஆனா யாருக்கு தெரியுது? கழுதைக்கு தெரியுது. அப்போ கழுதை இவனை காப்பாற்றும்படி என்ன செய்துங்க? அந்த தூதனுக்கு, அந்த தூதனுடைய பட்டயத்துக்கு இவனை தப்புவிக்கும்படி கழுதை ஒதுங்குகிறது, படுத்து கொள்ளுகிறது இல்லையா? ஸோ இவன் 3 தடவை என்ன பண்றான்? கழுதையை அடிக்கிறான். அப்போ கர்த்தர் கழுதையினுடைய வாயை என்ன பண்ணாராம்? திறந்தார். கர்த்தருக்கு சோதரம். கழுதை கேக்குது, ஏண்டா என்ன எஜமானனே, ஏன் என்னை அடிக்கின்றாய்? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நீர் என்ன வாங்கின நாள் முதல் நீ ஏறின கழுதை நான் அல்லவா? பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. என்ன பேசுதுங்க? கழுதை பேசுது. கர்த்தருக்கு சோதரம். ஏன்னா அதை படைத்தவர் யாரு? கர்த்தர். அதை பேசும்படிக்கு இப்ப வாயை திறந்திருக்கிறவர் யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அப்போ கழுதையின் வாயை கர்த்தர் திறக்கிறார். கழுதை என்ன செய்துங்க? பேசுகிறது. ரொம்ப அருமையா சொல்லுது. கழுதை பிலேயாமை நோக்கி 30ஆம் வசனம், நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே சொல்லுது, இப்படி உமக்கு எப்போதாகில நான் செய்தது உண்டா? நியாயம் கேக்குது பாருங்க. இல்ல எப்பயாவது இந்த மாதிரி இத்தனை வருஷமா என்ன நீ உபயோகப்படுத்தினியே, எப்பயாவது நான் இந்த மாதிரி முரட்டாட்டெல்லாம் பண்ணதை நீ பார்த்திருக்கியா? இல்ல கேக்குது. அப்ப சொல்லுது, அதற்கு அவன் சொல்றான் இல்லை அப்படின்றான். அடுத்த வசனத்தை, அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இந்த கழுதை ஒருவேளை அன்னைக்கு ஸ்தோத்திரம் ஒதுங்காம போயிருந்தா பிலேயாம் என்ன செஞ்சிருப்பான்? மரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். சில நேரத்தில் மிருகங்களுக்கு கூட எவ்வளோ பாசம், எவ்வளோ நன்றி இல்லை? மனுஷனுக்கு தான் சில நேரத்தில் நன்றியும் இல்லை, பாசமும் இல்லை இல்லையா? மாய்மாலமானவனா இருக்கான். பாருங்க, கழுதை தன் எஜமான காப்பாற்றணும்னு சொல்லி 3 தடவை என்ன பண்ணுதுங்க? அது ஒதுங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். இல்லை, இவன் அடிச்சாலும் பரவாயில்ல, என் எஜமான் சாகக்கூடாதுன்னு சொல்லி எஜமானுடைய உயிரை பட்டயத்துக்கு தப்பு வைக்கும்படி அந்த கழுதை அங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்லுங்களாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் அந்த கழுதை அடிவாங்கறத பார்த்துட்டு இப்ப ஆண்டவருக்கு என்ன வந்துருது? என்ன வருது? அந்த கழுதை மேல பாசம். கர்த்தர் பாருங்க, மனுஷனை மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளையும் அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னார், அடைக்கலான் குருவிகளை பாருங்க, தகைவலான் குருவிகளை பாருங்க, காகங்களை பாருங்க, இல்ல அவைகளை பார்க்கல நீங்களா என்ன பண்றீங்க? விசேஷித்தவங்களா இருக்கிறீங்க. அவைகளையும் நான் தான் என்ன பண்றேன்? பிழை போட்டுகிறேன். காட்டு புஷ்பத்தை கூட சொல்றாரு இல்ல, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க இல்லையா? ஸோ காகங்களை என்ன பண்ணுங்க? கவனிச்சு பாருங்க. அதெல்லாம் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கறது இல்லை. ஆனாலும் அவைகளும் ஒன்றும் தேவனால் என்ன பண்றதில்ல, மறக்கப்படுவதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கழுதை அடி வாங்குறத பார்த்து கர்த்தர் என்ன பண்றாரு? பரிதாபப்படுகிறார். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில சில அடி, உத, பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், துன்பம் வரும்போது ஆண்டவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? சொல்லுங்க. அவர் நமக்காக பரிதபிக்கிற தேவன். அல்லேலூயா. ஒருவேளை மனுஷங்க, ஐயோ இந்த ஐயாவுக்கு இப்படி நடந்துச்சு, இந்த அம்மாவுக்கு இப்படி நடந்துச்சு, இந்த பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சுன்னு பரிதபிச்சுட்டு போயிடலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல, அங்கே பரிகாரத்தையும் உண்டாக்குகிற தேவன். அல்லேலூயா. இல்லை, ஸோ நம்ம இப்போ கழுதையை அவன் அடிச்சிட்டான்.
கழுதை அடி வாங்கினதை பார்த்தோன்னே ஆண்டவரால் என்ன பண்ண முடியல, சும்மா இருக்க முடியல. அடுத்தது என்ன பண்றாரு, கழுதையின் வாயை திறந்தே கர்த்தர் என்ன பண்றாராம், பேச வைக்கிறார். அப்போ சோ அந்த கழுதை பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். நீ கை கொண்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நீ ஏறின கழுதை நான் அல்லவா, நான் எப்போதாங்க இப்படி செஞ்சிருக்கேனான்னு சொல்லி அவனுடைய மதிகேட்டை, தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை இந்த கழுதை என்ன பண்ணுது, அவனுக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த பீலேயாமின் கழுதை உண்மையுள்ள மனுஷனுக்கு அடையாளமாக உள்ளது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, பீலேயாம் இந்த கழுதையை பயன்படுத்தின நாள் முதல் தன் எஜமானுக்கு அந்த கழுதை எப்படி இருந்துச்சான், உண்மையுள்ளதாய் விசுவாசம் உள்ளதாய் அந்த கழுதை காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவதூதனின் பட்டயத்துக்கும் மரணத்துக்கும் தன் எஜமானை தப்புவித்து காத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பேசாத மிருகம் இங்கே பேசி மனுஷனுடைய மதிகேட்ட என்ன பண்ணதான், அது தடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் தம் சித்தத்தை செய்ய எவரையும் எந்த மனிதனையும் பயன்படுத்த முடியும் என்னும் சத்தியத்தை இந்த பீலேயாமினுடைய கழுதை நமக்கு கற்றுத்தருகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாமும் நம் ஆண்டவருக்கு எப்பொழுதும் எப்படி இருக்கணுங்க, உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வேதம் சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன்தான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறுவானா, பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இல்லை? அப்போ நாம இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் ஆண்டவர் அவர்களை நிறைவாய் இன்னும் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் பல நேரங்களில் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு, நம்மை அழைத்த தேவனுக்கு முன்பாக பலவற்றிலே நாம் உண்மை அற்றவர்களாய் காணப்படுகிறபடினாலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூரணமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த கழுதை சொல்லுது, நீர் கை கொண்ட நாள் முதல் என்னை வாங்கி நீ அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நீ ஏறின கழுதை நான் தானப்பா அப்படின்னு சொல்லு. ஸோ நீங்களும் நானும் பாருங்க, அந்த கழுதைக்கு அவ்வளோ உண்மை இருக்கு பாருங்க. தான் எஜமானுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, தான் எஜமான் பட்டயத்துக்கு இரையாகி விடக்கூடாது, தன் எஜமான தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த எஜமானுக்கு எத்தனை விசுவாசமும் எத்தனை உண்மையும் உள்ளதாக அந்த கழுதை செயல்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நாமும் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு இல்லை, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய திருச்சபைக்கு, நம்முடைய ஊழியர்களுக்கு, நம்முடைய பெற்றோருக்கு இல்லையா, எல்லாவற்றிலும் நம்ம வேலை செய்கிற இடங்களிலே நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் எப்படி இருக்கணுமா, உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏதோ சொல்ற, உண்மையுள்ளவர்கள் தேவனுக்கு எப்படிப்பட்டவங்களாம், பிரியமானவர்கள். இந்த கழுதிக்கு எவ்வளவு உண்மை இருக்கு பாருங்க, அந்த கழுதிக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கு பாருங்க. இல்லை, அந்த கழுதை தன் எஜமான் மேல எவ்வளவு நேசத்தை பாசத்தை வைத்திருக்கிறத பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் மேல நம்ம அவ்வளோ நேசத்தை பாசத்தை வச்சிருக்கோமா? இல்லை, ஒருவேளை நமக்கு பல விதத்துல தேவன் பலரை நம்முடைய உயர்வுக்கு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தேவன் பலரை நமக்கு சாதகமாய் ஆண்டவர் பயன்படுத்தியிருப்பார். அவங்களுக்கு நம்ம உண்மையுள்ளவங்களா, அவங்களுக்கு நம்ம நன்றியுள்ளவங்களா இருக்குமா அப்படின்றத இந்த நாளிலே நாம் சற்று நம்மை ஆராய்ந்து நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, கொஞ்சம் வசதி, கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் பணம், கொஞ்சம் உத்தியோகம் வந்தோடனே எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். ஆனால் தான் ஏறி வந்ததற்கு,
தான் இன்னைக்கு உயர்ந்திருப்பதற்கு எத்தனையோ விதத்தில் கர்த்தர் என்னுடைய பெற்றோரை, என்னுடைய திருச்சபையை, சோதரம் பல மனிதர்களை தேவன் எனக்கு உபயோகமாய் தேவன் பயன்படுத்தினாரே என்பதை மறந்து சில நேரங்களில் தீமை செய்கிறதை கூட நாம் பார்க்கின்றோம். இல்லை, சில நேரத்தில் நன்மை பெற்றவர்களே துரோகிகளாய் மாறி போகிறத கூட இந்த உலகத்தில் நாம பார்க்கின்றோம். ஏன்னா நன்றி கெட்ட உலகம். பிசாசு எப்பயுமே என்ன பண்ணுவானா, அதாவது கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வரும்னு சொல்லி தீமோத்தேயுல எழுதப்படும்போது சொல்றாரு, மனிதர்கள் கடைசி காலத்தில் எப்படி பார்க்கலாம், நன்றி அறியாதவர்களாய் காணப்படுவார். இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படிப்பட்ட உலகங்க, நன்றி கெட்ட உலகம், நன்றி கெட்ட மனிதர்கள். ஆனால் இந்த கழுதை பாருங்க, எவ்வளோ நன்றியா, எவ்வளோ உண்மையா, ஸோ தன்னுடைய எஜமானுடைய உயிரை காப்பாற்றும்படி அது எத்தனை கரிசனையோடு கூட அங்கே செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாமும் நம்மை உண்டாக்கின நம்முடைய ஆண்டவருக்கு, நம்மை அழைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு, நம் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற நம்முடைய ஆண்டவருக்கு நன்றியும் உண்மையும் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை இந்த எந்த கழுதை, பீலேயாமின் கழுதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கழுதை என்ன கழுதைன்னு சொன்னேன், கோழிகை கழுதை. அதுக்கு எபிரேயத்தில் அதோன் என்று சொல்லுவார். நமக்கு தமிழில் கழுதன்னு மட்டும்தான் எழுதியிருக்கு. ஆனால் ஈப்ரூல வாஸ்தா அதுக்கு என்ன பேரா, அதோன். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நன்றியுள்ளவங்களா இருக்கணும், அப்போதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உண்மையுள்ளவங்களா இருக்கணும், அப்போதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமாம், மனிதனுக்கு உண்மையா இருக்கணும், தேவனுக்கும் உண்மையா இருக்கணும். மனிதனுக்கும் நன்றி உள்ளவனா இருக்கணும், தேவனுக்கு முன்பாக நீங்க என்ன செய்யணும், நன்றி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த கழுதை 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு கழுதையை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 18:9. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். ஆமா, இப்ப என்ன கழுதையை குறித்து வாசிக்கிறோம், கோவேறு கழுதை. அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வருகிற போது அந்த கோவேறு கழுதை, ஆமா, சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை எங்க மாட்டிக்கிச்சான், கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சம்பவம்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அங்கே பீலேயாம் ஏறி போன கழுதை குறித்து பார்த்தோம். இங்கே அப்சலோம் ஏறி போன கோவேறு கழுதை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கோவேறு கழுதை என்பது ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறந்த ஒரு கலப்பின மிருகமாகும். இந்த கோவேறு கழுதை ஒரு கலப்பின மிருகமாகும். அதாவது ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் பிறந்த ஒரு கலப்பினத்தை சார்ந்தது தான் இந்த கோவேறு கழுதையம். இது இனப்பெருக்கம் செய்வதில்லை. ஆகவே இது உருவத்தில் எப்படி இருக்குமா, குதிரை மாதிரி ரொம்ப பெருசா இருக்குமா கோவேறு கழுதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த கோவேறு கழுதை மற்ற கழுதைகளை விட அதிக பாரம் சுமக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஹைட்டா இருக்கும். என்ன செய்யுமா, அதிக பாரத்தையும் சுமக்கக்கூடியதாய் இந்த கோவேறு கழுதை காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம பார்க்கிறோம், அந்த கோவேறு கழுதையின் மேல ஏறி இப்ப யார் சவாரி செய்யறான், அப்சலோம். இந்த அப்சலோம் யாரு, ஆமா, தாவீதினுடைய குமாரன். இப்போ இவன் எங்க போறான், தாவீதையும் அவன் சேனைகளையும் கொள்வதற்காக.
தாவீது அரசனா இருக்காரு, தன்னுடைய தகப்பன். ஆனா தாவீதுக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்து தான் ராஜாவாக முடிசூட்டி கொள்ள வேண்டும், தாவீதை சிங்காசனத்திலிருந்து அகற்றி போட வேண்டும், தாவீதை கொல்ல வேண்டும், அவனோடு இருக்கிற அவனுடைய ராணுவ வீரர்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தன் தகப்பனுக்கு எதிராக, தன் தகப்பனுடைய சேனைக்கு எதிராக அவன் யுத்தம் செய்யும்படியாக இப்போ எது மேல ஏறி போறான்? இந்த கழுதையின் மேல, கோவேறு கழுதையின் மேல ஏறி அவன் போகின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப போறப்போ வழியில என்ன இருந்துதான்? ஒரு பெரிய கர்வாலி மரம். அதுவும் அது எப்படி இருக்கான்? சன்னல் பெண்ணலா இருக்கான். கர்வாலி மரம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அப்ப அங்க போன உடனே இவனுடைய தலை முடி எதுல மாட்டிக்கிச்சே? அந்த கர்வாலி மரத்திலே மாட்டிக்கொண்டது. ஏன்னா அவனுடைய முடி ரொம்ப நீளமா. அவன் ரொம்ப வேதத்துல வாசித்தீங்கன்னா அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, பழுதொன்றும் இல்லாதவனும். அவனை குறித்து பைபிள்ல சொல்ல ரொம்ப சௌந்தரியம் உள்ளவனும். இஸ்ரவேலில ரொம்ப அழகா இருந்தான் அவன். அவனுடைய முடி வருஷா வருஷம் சிரைக்க போனா அதுவே எவ்வளவு நிறை வரும் என்று சொல்லி ரொம்ப வெயிட் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப அவன் முடி ரொம்ப அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பான். ராஜகுமாரனுக்கு அதாவது இருந்த தாவீதினுடைய பிள்ளைகளிலே மிகவும் அழகுள்ளவன் யாருன்னா இந்த அப்சலோம். ஆனா ஆளுதான் அழகா இருக்கான், ஆனா உள்ளம் பார்த்தா எப்படி இருக்குங்க? ரொம்ப கேடுபாடு உள்ளதா இருக்கு. ரொம்ப மோசமான கேரக்டர்ஸ் உடையவன் யாருன்னா இந்த அப்சலோம். பாருங்க, தான் பெற்றெடுத்த தன்னுடைய தகப்பனுக்கே விரோதமாக என்ன செய்யறான்? இந்த பிழையாம் எழும்புகிறான். தந்திரமா மக்களை எல்லாம் தன் பக்கம் திருப்புகிறான். ரொம்ப தந்திரசாலி, ரொம்ப பிடிவாத குணம் உள்ளவன். அவனுடைய சரித்திரத்தை நீங்க இந்த 2 சாமுவேல் இந்த 16, 17, 18 இந்த அதிகாரத்தெல்லாம் நீங்க வாசிக்க முடியும். ஸோ தன் சகோதரனே என்ன பண்ணான்? ஏற்கனவே கொலை பண்ணவன், கொலைகாரன். நம்ம கூட சில நேரத்தில் வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்த்தெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுங்க? ஏமாந்துடக்கூடாது. இல்லை, சிலர் அப்படிதான் கல்யாணத்துக்கு பொண்ணை தன்னா சொல்லுவான், அப்படியே செக்க சிவேல்னு இருக்கணும் பாஸ்டர். வெளியே நல்லா சிகப்பாக தான் இருக்கும், ஆனால் உள்ளம் ஃபுல்லாக என்ன இருக்கும்? கரியல்னு இருக்கும். ஆமாம், நான் எல்லாரையும் சொல்லலைங்க, நீங்களா ரொம்ப அழகானவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அதனால ஆண்டவர் அதனால தான் சொன்னார், நான் மனுஷனுடைய முகத்தெல்லாம் பார்க்கிறவரே இல்லைப்பா, நான் எதை பார்க்குறேன்? மனுஷனுடைய இருதயத்தை பார்க்குறேன். ஆண்டவருக்கு எப்பயுமே அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்கத்திக்கு சமானம். அதனால அழகு முக்கியம் அல்ல. நமக்கு ஆண்டவர் அழகை கொடுத்திருக்கிறார்னா அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னும் உங்களை நல்ல அழகுள்ளவர்களாய் மாற்றட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதை குறித்து என்ன பண்ணக்கூடாது? பெருமை பாராட்ட, மேன்மை பாராட்ட கூடாது. அப்சலோம் மாதிரி அவனுக்கு ரொம்ப அழகு என்னதான்? முடி ரொம்ப அழகா. அது மாதிரி சில அம்மாமாருங்களாம் முடியை குறிச்சே ரொம்ப கவலைப்படுவாங்க பாருங்க. இப்போ ஐயாமாருங்களாம் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை? அதனாலதான் என்ன வந்துச்சு, இப்போ டையெல்லாம் வந்து வெள்ளையை கருப்பாக மாற்றி, கருப்பை சிகப்பாக மாற்றி, அப்படிலாம் காலங்கள் போய் கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் எப்படி வச்சாலும் அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால வெளிப்பிரகாரமான அழகு முக்கியம் அல்ல. இந்த பிலேயமுடைய சரித்திரத்தை வாசிக்கும் போது நான் கடந்த நாட்கள் அந்த 2 சாமுவேலை தான் தொடர்ந்து வாசித்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப அழகானவன், ஆனா அவன் உள்ள எப்படி இருக்கு? ரொம்ப அசிங்கமானதா இருக்கு. அவனுடைய குணாதிசயம் ரொம்ப கேடுபாடு உள்ளதாய் காணப்படுகிறது. ரொம்ப மோசமான மனிதர்களுக்கு ஒரு உதாரணமாக இந்த அப்சலோம் என்ன செய்யறான்? காணப்படுகிறான். சில ஆட்கள் கூட அப்சலோம் மாதிரி ரொம்ப தந்திரசாலியா இருப்பான். வெளியே பார்க்கறதுக்கு நல்லா நடிப்பான் பாருங்க. அப்சலோம் ரொம்ப நடிகன். அவனை சரித்திரத்தை வாசித்தீங்கன்னா ரொம்ப நடிகன், சூப்பர் நடிகன் அவன்.
சில விசுவாசிங்க கூட சில நேரத்தில் எப்படி இருப்போம், ரொம்ப நடிகர்கள் மாதிரி இருப்போம் பாருங்க. முன்னாடி ஒன்று பேசுறது, பின்னாடி ஒன்று பேசுறது. பேச்சு பார்த்தீங்கன்னா தேன் ஒழுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அவ்வளோ என்னவா இருக்கும், விஷமா இருக்கும். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பயுமே சுத்த இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், தந்திரமா மற்றவனை வீழ்த்தி நாம உயர்ந்தணும்னு சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, முயற்சி செய்யவே கூடாது. நம்மளை உயர்த்துறவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. ஆமா, எந்த ஸ்தானத்துல ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துல நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர் உயர்த்துகிற வரைக்கும் அதுல பொறுமையோடு கூட நீங்க கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அடிமையா வச்சிருக்கிறாரா, பரவாயில்ல, நீ அடிமையா இருக்க மாட்ட. ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை அரசனாய் உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு தாழ்ந்து இருக்கிறியா, பரவாயில்ல, கர்த்தர் உன்னை இப்படியே வச்சிருக்க போறதில்ல, உன்னை உயர்த்தும்படியான ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆமா, ஆனா உன் உண்மையை என்ன பண்ணக்கூடாது, விட்டுடவே கூடாது. குறுக்கு வழியில மற்றவன் எப்படியாவது அழிஞ்சு போட்டோம், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் குறுக்கு வழியில உயர நினைக்கவே கூடாது. அதுக்கெல்லாம் இந்த அப்சலோமுடைய சரித்திரம் ஒரு சான்றாய் காணப்படுகிறது. அதனால பாருங்க, அப்சலோம் தன் தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பி என்ன பண்றான், தந்திரமாய் ஆட்சியை பிடித்து தான் ராஜாவாக தானே முடிசூட்டி கொண்டு தன் தகப்பனுடைய உயிரையும் கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி இப்போ அந்த கழுதையின் மேலே ஏறி அவன் என்ன செய்றான், புறப்பட்டு போகிறான். கோவேறு கழுதையின் மேலே ஆண்டவர் பார்த்தாரு, ராஜா வாடான்ட்டு. இப்போ நேரம் அந்த கர்வாலி மரத்தின் கீழே போகும்போது என்ன நடந்துதான், அவனுடைய நீளமான முடி இல்லை, அடர்த்தியான முடி இல்லை, அது போய் எதில் மாட்டிக்கிச்சு, கர்வாலி மரத்தில் மாட்டிக்கிச்சு. இவன் ஏறி இருந்த கழுதை இவனை விட்டு விலகி போயிடுச்சு. இப்போ அந்த கர்வாலி மரத்துல சன்ன பின்னலான கர்வாலி மரம், அதனால இப்ப மாட்டிட்டு இவனால அதுல இருந்து மீளவே முடியல. இப்ப தாவீதினுடைய போர் சேவகர்கள் அதை பார்த்து விட்டார்கள். உடனே ஓடி வந்து பட்டயத்தினாலே அவனை கொன்று போட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அப்சலோமின் கழுதை ஆபத்திலே அவனுக்கு உதவாமல் அவனை தனியே விட்டு சென்றது. அங்க பார்த்தோம், ஆபத்துல பிழையாம கழுதை என்ன பண்ணுச்சு, காப்பாத்துச்சு. ஆனா இங்க பார்க்கிற கழுதை ஆபத்திலே அவனை என்ன பண்ணுதுங்க, விட்டு போனது. சோ அது மாத்திரம் இல்ல, அதாவது இந்த கழுதை ஆபத்திலே பிறருக்கு உதவாத, எஜமானுக்கு உபயோகம் இல்லாத சுயநலமான மனிதனுக்கு இந்த கழுதை அடையாளமாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆபத்து காலத்துல நமக்கு என்னவா இருப்பாராம், அனுகூலமான துணையாய் கர்த்தர் இருப்பாராம். வேதம் சொல்ற உத்தமனுக்கு கர்த்தர் என்னவா, துணை. ஆமா, உத்தமமா இருந்தா ஆண்டவர் எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நம்மை தேவன் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆனா நீ அப்சலோம் மாதிரி தந்திரசாலியா, குள்ளநரியா, இல்லை ஒருவேளை கேடுபாடு உள்ளவனா, பொல்லாத இருதயம் உள்ளவனா, இல்லையா மாய்மாலம் பண்ணுகிறவனா, நடிக்கிறவனா, அந்த ஆபத்து வரும்போது இந்த கழுதை விட்டு போன மாதிரி ஆண்டவர் ஒன்று என்ன பண்ணுவாரு, கைவிட்டுவார். ஆமாம், அதனால பாருங்க, அதாவது ஆபத்தில் நாம் மற்றவர்களுக்கு எப்பவுமே உதவக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய எஜமானனாகிய நம்மை படைத்த தேவனுக்கு நாம் உபயோகம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம சுயநலமில்லாதவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்த கழுதை அங்க உயிரையே காப்பாத்துறதுக்காக அடி வாங்குது, ஆனா இந்த கழுதை அவன் செத்தா சாகட்டும்னு சொல்லி விட்டுட்டு என்ன பண்ணிடுச்சு, போயிடுச்சு. நாம அந்த மாதிரி நம்ம ஆபத்துல உதவாதவர்களாய் நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சுயநலம் உள்ளவர்களாய் நாம் என்ன பண்ணக்கூடாது, செயல்படக்கூடாது. சில ஆட்கள்லாம் ரொம்ப சுயநலக்காரனா இருப்பான். அவங்களால தேவனுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது, அவங்களால திருச்சபைக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது, அவர்களால மற்ற நன்மை பெற்ற மனிதர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. ரொம்ப சுயநலக்காரர்களா இருப்பார்கள். அப்படின்னா அது யாருடைய கழுதை, பிலேயாமுடைய கழுதைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு
அது யாருடைய கழுதை? அப்சலோமுடைய கழுதை. பிலேயம் கழுதை நன்றியுள்ள கழுதை, அப்சலோம் கழுதை நன்றி கெட்ட கழுதை, சுயநலமுள்ள கழுதை இல்லையா? சிலர்லாம் அவன் எப்படி கேட்டா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும், அப்படி சுயநலம். ஸோ நம்ம அப்படிப்பட்டவங்களா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால ஸோ அதுக்கு அடுத்த ஒரு கழுதையை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நமக்கு நேரம் போயிடுச்சு, அதனால இன்னொரு கழுதையை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஓசியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஓசியா 8:9. அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல் அசீரியர் அண்டைக்கு போனார்கள். சரி, இங்க நம்ம வாசிக்கிற இந்த கழுதை என்ன கழுதைனா, என்ன கழுதையா? காட்டு கழுதை. என்ன கழுதை? கோழிகை கழுதை, கோவேறு கழுதை. இப்ப நம்ம பார்க்கறது என்ன கழுதையா? காட்டு கழுதை. ஓ, அப்படி கூட ஒரு கழுதை இருக்கா அப்படின்னா இருக்கு இல்லையா? ஸோ வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது, அதாவது யோபு 39:5 வாசிங்க. யோபு 39:5. ஆமா, காட்டு கழுதைக்கு ஒரு கேரக்டர் என்னன்னா, அது என்ன பண்ணுமா? தன்னிச்சையாய் திரியுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த காட்டு கழுதையை பற்றி பைபிளில் நிறைய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதனால் நமக்கு நேரம் இல்லை. அப்படின்னா இந்த காட்டு கழுதை என்னன்னா, யாருக்கும் அடங்காத கழுதை. யாருக்கு என்ன பண்ணாதுங்க? அடங்க. தான் என்ன நினைக்குதோ அந்த பாதையில் போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி போகிறதுனால அதுக்கு சரியான ஆகாரமும் அதுக்கு போதுமான தண்ணீரும் என்ன செய்யறதில்ல, கிடைக்கிறதே இல்லை. ரொம்ப பரிதாபமான கழுதை. ஏன்னா மற்ற கழுதெல்லாம் பொதுவாகவே தன் எஜமானுடைய முன்னணை என்ன பண்ணுமா? கழுதை தன் எஜமானுடைய முன்னணையை அறியும் என்று வேதத்தில் எழுதப்பட்டது. கழுதை பாருங்க, சில நேரத்தில் மேய விட்டு இருப்பாங்க, ஆனால் சாயந்தரம் ஆனால் கழுதை மேய்ஞ்சிட்டு நேரம் எங்கே வந்துடும்? எஜமானுடைய வீட்டுக்கு. அது இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு கரெக்டாக வந்துடும். அதுக்கு போய் நீ எஜமானுடைய வீட்டுக்கு வா அப்படிலாம் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அது எங்கேயாவது போய் மேயும், ஆனால் மறுபடியும் தன் எஜமானுடைய முன்னணிக்கு என்ன பண்ணுமா? அது சரியாய் வந்துவிடும். இது நல்ல கழுதை. ஆனால் காட்டு கழுதை அப்படி இல்லை. அது தன் இஷ்டம் போல போகும். அது யாருக்கும் என்ன பண்ணாதான்? அடங்காது. சில ஆட்கள் கூட அப்படிதான் இருப்பாங்க இல்லை, யாருக்குமே அடங்க மாட்டான். நான் சிலர் சொல்லுவான், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் யார் தெரியுமா அப்படின்னா அது என்ன கழுதை? காட்டு கழுதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன்னிச்சையா தெரியும். அது வசனத்துக்கெல்லாம் பயப்படாது, அது ஊழியக்காரங்களுக்கெல்லாம் பயப்படாது, அது தேவனுக்கெல்லாம் பயப்படாது, அது யாருக்குமே பயப்படாது. பாருங்க, சொல்லும் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னா நீ காட்டு கழுதை. நீங்களாம் நல்லவங்க, உங்களை சொல்ல நான் பிரசங்கத்தை சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இந்த காட்டு கழுதையை குறித்து பைபிள்ல நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, அந்த சாதாரணமான கழுதைகள் தன் எஜமானங்களின் முன்னணி அறிந்து அங்கே ஆகாரங்களை உட்கொள்ளுகின்றன. ஆனால் காட்டு கழுதைகளோ பசியை போக்கும் இரைகளை தேடியும் தாகத்தை தீர்க்கும் தண்ணீரை தேடியும் காடுகளிலே அலைந்து திரிகின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல ஒருத்தர் காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். யார் தெரியுமா? நேபுகாத் நேச்சார். ஏன்னா நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா அப்படின்னு பெருமை கொண்டான் பாருங்க. ஆண்டவர் அடுத்த நிமிஷம் இவனை பைத்தியக்காரனாக்கிட்டார். பைத்தியம் முடிச்சிச்சு இல்லை. சிலர் கூட சொல்லுவான், நான் எப்பயுமே நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? அந்த பெருமை, அந்த கர்வம், அந்த ஆணவம், அந்த மேட்டிமை நமக்குள்ள வந்துடவே கூடாது. ஆண்டவருக்கு ரொம்ப அருவருப்பானது அது. நான் நினைச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவருக்கு என்ன தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். சிலர் சொல்லுவான் இல்லை, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிலாம் நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாது. சிலர்லாம் நான் எவ்வளோ பேர், நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன். சில நேரத்தில் பணத்திமிரில், சில நேரத்தில் பலன், அதாவது மனிதர்களுடைய சப்போர்ட்டில் சில அரசியல்வாதிகள்லாம் பேசுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. அதனால் ஆண்டவர் ராஜா
இப்போ எங்கே போய் சஞ்சரிக்க வச்சிட்டாரா? எங்கே போயிட்டு? காட்டு கழுதைகளோட இல்லை. ஸோ போய் அவன் காட்டில் இருக்கான். ஏன்? கர்த்தருக்கு அடங்கலை. அதனால் ஓடி போய் ராஜ மேன்மை போய் இப்போ பைத்தியக்காரனாயி காட்டில் போய் காட்டு கழுதைகளோட படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இல்லை, மாடு மாதிரி என்ன மேயறான்? புல்ல மேயறான். ஆண்டவருக்கு முன்பாக எந்த மனிதனும் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காட்டு கழுதை மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமா. சுமார் 200 கிலோ வெயிட்டை கூட இதை என்ன பண்ணுமா? தூக்கிட்டு போமா. அவ்வளோ பலம் உள்ளதான். ஆகவே நம்ம பார்க்குறோம், நாம அதாவது காட்டு கழுதைகளை போல இருக்கக்கூடாது. அப்படின்னா கர்த்தருக்கு அடங்கி இருக்கணும், சபைக்கு அடங்கி இருக்கணும், ஊழியக்காரங்களுக்கு அடங்கி இருக்கணும், பிள்ளைங்க உங்க பெற்றோருக்கு என்ன பண்ணணும்? அடங்கி இருக்கணும். உன் இஷ்டம் போல போகக்கூடாது. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் அவனைத்தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் அவளைத்தான் கல்யாணம் பண்ணுவேன், அவன் இல்லையே நான் இல்லை. இல்லை, சில காட்டு கழுதிங்க அப்படி இருக்கும். கடைசியா எங்க போய் மாட்டிக்கும்? ஆமாம், அப்சலோம் மாட்டின மாதிரி எங்கேயாவது கருவாளி மரத்தில் போய் மாட்டிட்டு தொங்க வேண்டியதுதான். அதனால் எப்பவுமே இந்த காட்டு கழுதைகளை குறித்து பைபிளில் நிறைய இருக்குது. எனக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம காட்டு கழுதையை மாதிரி உங்கள் பெற்றோருக்கு அடங்காத, ஊழியக்காரங்க அடங்காத, திருச்சபைக்கு அடங்காத, கணவனுக்கு அடங்காத, மனைவிக்கு அடங்காத, பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்காத, வீட்டுக்கு அடங்காதவங்களாம் என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற சபையில் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு நீ கர்த்தருக்கு பிரியமானவனா என்ன பண்ணும்? வாழணும். ஆண்டவருக்கு எப்போ உனக்கு கிருபை கொடுக்கணும் தெரியும், எப்போ உன்னை பயன்படுத்தணும் தெரியும், எப்போ உன்னை வெளியே கொண்டு போகணும்னு தெரியும், எப்போ உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் குறுக்கு வழியில் போன இருக்கிறதும் போயிடும். அதனால் காட்டு கழுதையா என்ன பண்ணக்கூடாது? இருக்கவே கூடாது. அது தன் இஷ்டத்துக்கு தெரியும், உன் இஷ்டத்துக்கு போகக்கூடாது. சபைனா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, ஊழியக்காரங்கன்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு, விசுவாசினா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. அதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சிருக்கும் போது தான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், தன் இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது. சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். அது காட்டு கழுதை புல்லை தேடி அலையும். சிலது உண்மையான சத்தியத்துக்கு செவி கொடுக்காது, அது புல்லை தேடி அலைஞ்சிக்கின்னு இருக்கும். ஆண்டவர் நல்ல தண்ணீரை வச்சிருப்பார், அந்த தண்ணியை குடிக்காது, காட்டில் போய் தண்ணீருக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கும். அது என்ன கழுதியாம்? காட்டு கழுது. அதனால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சபையிலே, நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்திலே, நமக்கு கொடுத்திருக்கிற உபதேசத்திலே நாம் என்ன செய்யணுங்க? நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு கழுதை, இயேசு ஏறின கழுதை. அல்லேலூயா. என்ன கழுதை? ஆமா, என்ன கழுதை அது? சொல்லுங்க, என்ன கழுதை? ஆமா, கடைசியா யார் ஏறின கழுதை? இயேசு ஏறின கழுதை. அது பாருங்க, கிறிஸ்துவை சுமந்து சென்றதினாலே அந்த கழுதை என்ன பண்ணுதுங்க? மேன்மை பெற்றது. கனமும் மேன்மையும் அந்த கழுதைக்கு உண்டானது. நம்மளாம் கூட அந்த கழுதை நமக்கு அது தெரியும். அது எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அது கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து என்னிடத்துல கொண்டு வாருங்கள் ஆண்டவர் சொன்னார். நம்மளாம் கூட ஒரு காலத்தில் எதிராக இருந்த கழுதைங்க. அல்லேலூயா. ஆமாம், கட்டப்பட்டிருந்த கழுதைங்க. என்ன கட்டு? சாபக்கட்டு, பாவக்கட்டு, மந்திர கட்டு, சூனிய கட்டு, இப்படிலாம் பிசாசு நம்மளை கூட என்ன பண்ணா? பாரம்பரிய கட்டு, ஜாதி கட்டு, மத கட்டு, இப்படிலாம் கட்டி வச்சிருந்தான். இல்லை, ஆமாவா இல்லையா? சில நேரத்தில் ஜாதியை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டியிருப்போம். சில நேரத்தில் அது ஒரு பிசாசனுடைய கட்டு, சில நேரத்தில் மத கட்டு நிறைய இருக்கு, சில நேரத்தில் பாரம்பரிய கட்டு இல்லையா, சில நேரத்தில் பாவ கட்டு இல்லை. அப்படிப்பட்டவங்களாம் சிறையில் இருக்கிற மாதிரி தான் பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்?
இயேசு அறியாத மக்களை பாருங்க, ஏதோ ஒரு விதத்துல அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணிருக்கோம், கட்டப்பட்டிருக்கும். சிலர் குடிக்கு அடிமைப்பட்டிருப்பான், சிலர் விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டிருப்பான், சிலர் சீட்டாட்டத்துக்கு அடிமைப்பட்டிருப்பான். இதெல்லாம் என்னதுன்னா பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள். சில வாழ்க்கையில சாபம். அவன் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் முன்னேறவே முடியாது. வரும்போது நிறைய வர மாதிரி இருக்கும், ஆனா அப்புறம் எப்படி போதுன்னே தெரியாது. மறுபடியும் அதே கடன், அதே வறுமை, அதே தரித்திரம். ஏன் தெரியுமா? இயேசுவை சுமக்காத வரைக்கும் உன் வாழ்க்கையில பிசாசு அப்படிப்பட்ட கட்டுகளினால உன்னை என்ன பண்ணிருப்பான், கட்டி வைத்திருப்பான். அந்த கட்டிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர் தான் யாரு? நம் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. நீங்கள நானும் கூட ஒரு நாள்ல என்ன பண்ணியிருந்தோம், கட்டப்பட்டு இருந்தோம். ஆமா, அதெல்லாம் நினைச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதெல்லாம் நினைச்சா ரொம்ப நம்ம இவ்வளோ மோசமா இருந்தோமா, ஐயோ இவ்வளோ பரிதாபமா இருந்தோமா அப்படின்னு நம்மை குறித்து நாம பரிதபிக்கப்படத்தக்கதான ஒரு சூழ்நிலை இருக்கும். இயேசு அறியாத அந்த நாட்களில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, அந்த எப்படி கழுத அசிங்கமான மிருகமோ இல்லை, கழுத குதிரை மாதிரி, ஒருவேளை சிங்கம் மாதிரி, ஒருவேளை புலி மாதிரி, ஒருவேளை யானை மாதிரி ஒரு கனத்துக்குரிய மிருகம் அல்ல. நாம் கூட இயேசு அறியாத வரைக்கும் எப்படி தான் இருந்தோம், கனமற்றவங்களாக இருந்தோம் இல்லை. நம்ம அதாவது ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருந்தோம், நிறைய சொல்லலாம். ஆனால் இயேசு அறிஞ்சதுனால தான் இன்னைக்கு கட்டுகளிலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு அந்த கழுத மேலே ஏற போறான்னு தெரிஞ்சோடனே அது மேலே என்னத்தை விரிச்சாங்களாம், வஸ்திரங்களை கழுதையின் மேலே விரிச்சாங்க. இயேசு அந்த கழுதையின் மேலே ஏறி போக போறாருன்னு தெரிஞ்சோடனே தங்கள் வஸ்திரங்களையும் கிளைகளையும் தரித்து வழியில என்ன பண்ணார்களாம், பரப்பினார்கள். கர்த்தருக்கே சோதரம். இயேசு ஏறாத வரைக்கும் எவனாவது கழுதைக்கு ட்ரெஸ் போட்டுருப்பானா? இல்லை. இயேசு ஏறாத வரைக்கும் யாராவது கழுதை நடந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த கழுதைக்கு பட்டு வஸ்திரங்களை விரித்து, ஒருவேளை கம்பளங்களை விரித்து, ஒருவேளை மரக்கிளைகளை தரித்து அந்த கழுதை நடந்து போன்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை. இன்னைக்கு இயேசு ராஜா நமக்குள் வந்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் கனம் பெற்றவர்களாய் மேன்மை பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த கழுதைக்கு இந்த வாழ்வு எதனால வந்ததுன்னா இயேசு ராஜா என் உள்ளத்துல வந்ததுனால. அல்லேலூயா. அதை ஒரு நாளை மறந்துடவே கூடாது. சரி, இந்த கழுதை இயேசுவை சுமந்து சென்றது போல நாமும் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறது மாத்திரல்ல, ஆண்டவருடைய கட்டளைகளை இயேசு அறியாத கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த கழுதைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரும்படியாய் இயேசுவின் நற்செய்தியை இந்த உலகத்துக்கு நாம சுமந்து செல்லுகிறவளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் என்ன வரும், கனம் வரும். அப்பதான் என்ன வரும், மேன்மை வரும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நிறைய பேர் நினைச்சிட்டோம், ஆண்டவர் எனக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல சம்பளத்தை கொடுத்திருக்கிறார், அதுக்காக கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நல்லது. ஆண்டவர் இன்னும் நல்ல உத்தியோகத்தை, ஆண்டவர் இன்னும் நல்ல சம்பளத்தை, இன்னும் லட்சக்கணக்கான பணங்களை மாதந்தோறும் சம்பாதிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்க எல்லாருடைய கரங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நீங்களாம் சொல்லணும், என் சம்பளம் எவ்வளோ தெரியுமா பாஸ்டர்? 10 lakhs பாஸ்டர், 15 lakhs பாஸ்டர், 50 lakhs பாஸ்டர். சிலர் சொல்லணும், என் சம்பளம் ஒரு மாதம் 1 கோடி பாஸ்டர். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். அவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நீ இயேசுவின் நற்செய்தியை இந்த உலகத்தில் அறியாதிருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்து கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்து அந்த மக்களை தேவன் அண்டைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற தலையாய கடமை. அல்லேலூயா. அதை என்ன பண்ணாத, மறந்துடாத. அதுக்கு தான் இந்த கழுதையாகிய உனக்கு நல்ல உத்தியோகத்தை, நல்ல சம்பளத்தை, நல்ல ஐஸ்வர்யத்தை, நல்ல கனத்தை, நல்ல மேன்மையை ஆண்டவர் ஏன் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நீ ஆண்டவருடைய நற்செய்தியை இந்த உலகமெல்லாம் சுமந்து செல்லுகிற ஒரு கழுதையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு சபை என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? அதெல்லாம் மறந்துடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரோம், பிரசங்கம் கேட்குறோம், பாட்டு பாடுறோம், அதோட முடிஞ்சு போச்சு. இதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான்
இடையில யாருக்கும் நம்ம ஆண்டவரை பத்தி சொல்றதில்லை, யாருக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கிறதில்ல. ஐயோ தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்துல கதறுவது கிடையாது. அப்படின்னா நீ காட்டு கழுத. ஆமா, ஆண்டவர் ஏறின கழுத இயேசுவை என்ன பண்ணும்? சுமந்து செல்லணும். ஒருவேளை பாருங்க, ஆண்டவரை நீ ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு எத்தனையோ விதத்துல கர்த்தர் உன்னை கனமுள்ளவனாய், உன்னை மேன்மை உள்ளவனாய், உன்னை ஆசீர்வாதம் உள்ளவனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த உலக கனத்தை விட இன்னும் ஆண்டவருடைய ஊழியத்தை நீ செய்யும் போது கர்த்தர் அழியாத கனத்தையும் நித்திய பேரின்பத்தையும் ஆண்டவர் உனக்காய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற கனலாம் ஒரு நாள் என்ன பண்ணிடுங்க? அழிஞ்சிடும். இல்லை, அதெல்லாம் அழியக்கூடியது, அதெல்லாம் மாறக்கூடியது. இன்னைக்கு கனம் இருக்கும், நாளைக்கு இந்த கனம் என்ன பண்ணிடும்? போயிடும். ஆனா கர்த்தர் உனக்கு அழியாத நித்திய கனத்தை, நித்திய மேன்மையை, நித்திய வாழ்வை ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிறார். யாருக்கு தெரியுமா? அவருடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு சுமந்து செல்லுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நித்திய கனத்தையும் நித்திய மேன்மையும் ஆண்டவர் தருவாராம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன பண்ணுவாரு? கனம் பண்ணுவார். நீங்க இருக்கிற இடத்துல இயேசு அறியாத மக்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. உங்க கிராமத்துக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அதெல்லாம் கட்டப்பட்ட கழுதையை போல இருக்காங்க. விடுதலை இல்லை. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் என்பதை எல்லா மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு தான் இந்த கழுதைகளாகிய நமக்கு ஆண்டவர் இத்தனை மேன்மையை, இத்தனை கனத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை ஒரு நாள் நீங்கள் மறந்து விடாதீர்கள்.